ஏர்டெல் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். ஏர்டெல் சிம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து அந்த கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷன் வந்து இப்போ வந்து மொபைலில் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அது வந்து இப்போ ஒரு நியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கான். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு கீழே இதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ கிளைம் ஒன்று சொல்லியிருக்கான். கிட்ட ஒரு 17,000 மதிப்புள்ள பெர்ப்ளெக்சிட்டி அது கிளைம்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வந்து அதை கிளைம்னு சொல்லி கொடுங்க. 12 மந்த்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இந்த பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோ வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எப்படி வந்து இது இயங்குது பூராமே கொடுத்துருப்பாங்க. இது கீழே வந்து ப்ரொசீட்னு சொல்லியிருக்கான். இது வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து ஜெமினி ப்ரோ ஓட ஈக்குவலுக்கு வந்து இருக்கு. இதில் ஒரு சின்ன கோடு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோமோ கோடு வந்து அப்ளை ஆகிடும். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலியமாக தான் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இது பண்ண முடியும். இதில் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி போகிறீங்களா, ஆப்பிள் அக்கௌண்ட் சைன் பண்ணி போகிறது கேட்கும். இதில் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. மெயில் ஐடி அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லியிருக்கான். அது கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ பெர்ப்ளெக்சிட்டி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்க. இப்போ அவ்வளோதான் வந்து இப்போ ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்லேருந்து கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ரௌசர்லேயே கண்டினியூ வந்து பண்ணலாம். கண்டினியூ ப்ரௌசர்னு கொடுத்தீங்கன்னா இதான் வந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐயோட இன்டர்ஃபேஸு. இது வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான ஆன்சர்ஸு உங்களுக்கு வந்து நார்மலாக ஏஐனாலே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். ஒன்றுமே நான் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து இது வீடியோவை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோன்னா வீடியோவில் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பிரச்சனை வந்து என்ன பேசணுன்றது மேற்கொண்டு நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி வந்து நீங்கள் தமிழ்லேயும் வந்து இதை டைப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக ஒரு ஃபோட்டோவை மட்டும் கொடுத்து ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணிட்டு தான் நான் வந்து இதில் சொன்னேன். பார்த்தோன்னா இதில் வீடியோ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன கொஸ்டின்ஸ் வேண்டாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடி ஜாப்ஸு பண்ணுறவங்க, ஒரு கம்ப்யூட்டர் கோடிங்கு
ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் வந்து ஆப் கிரியேட் பண்ணுறவங்க வந்து அந்த கோடிங் வந்து இதில் வந்து அந்த கோடிங்கை டைப் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த கோடிங் ரேஸில் மாடுலேஷன் பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஆண்ட்ராய்டு ஆப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இதுக்கு நீங்கள் தனியாக வந்து கோடிங் படிக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பார்த்துங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நான் கொடுத்தேன். அந்த ஃபோட்டோவை வந்து வீடியோவை கிரியேட் பண்ணி லைவாக அந்த கேமராவோட எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு 90 செகண்டு வீடியோ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இது மாதிரி வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் வந்து ஜெமினி ப்ரோ இந்த ப்ரொபேசிட்டி ஏஐ வந்து ஜெமினி ப்ரோ லெவலுக்கு இல்லைன்றாலும் இது ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீ வெர்ஷன் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து என்ன உங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸோட என்ன மாடுலேஷன் வேண்டாலும் பண்ணி நீங்கள் வீடியோஸை வந்து இது வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நார்மலாக சும்மா நான் ஒரு ப்ராம்ப்ட் கூட நான் ரெடி பண்ணல, பார்த்தீங்களே தெரியும். அந்த வீடியோ வந்து இது மாதிரி மாற்றி கொடுக்க வேண்டியதான் நான் வந்து சொல்கிறேன். உடனே வந்து இது வீடியோ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களே தெரியும். நான் ப்ராம்ப்ட் கூட நான் கொடுக்கவே இல்லை. நார்மலாக வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் வந்து 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காவது உங்களுக்கு டைம் ஆகும். ஒரு ஃபோட்டோவாக அதை வந்து தனித்தனியான ஆங்கிளில் வந்து எடுத்து அதை ஃபோட்டோவை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் கிளிக் தான் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணிடுது. ஏஐ மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பல மில்லியன் ஐடி ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை வந்து ஃபயர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏஐ ஃபுல்லாக எல்லா வேலையுமே வந்து செஞ்சிருது. இப்போ நார்மலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஹியூமனுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம்னா அது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் ஆனால் இதே ஏஐண்டா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணால் 1 வீக்கில் பண்ணுறது வந்து இந்த ஏஐ வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து வேலையை வந்து முடிச்சிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு இது நம்ம தமிழில் வந்து கமெண்ட் பண்ணாலே போதும். இப்போ நார்மலாக இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான் வந்து இப்போ ஜெமினி ப்ரோவாக இருந்தாலும் சரி, ப்ரொபேசிட்டி ஏஐவாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணால் அந்த ஏஐ வந்து கம்ப்யூட்டர் வந்து தானாகவே ஒர்க் பண்ணுறது மாதிரி வந்து வந்துடும். இதனால் பல லட்சம் ஐடி வேலைகள் காலியாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொபேசிட்டி ஏஐ பற்றி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.